அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, நமக்கு எப்பவுமே ஒரு நல்லது நடந்தாலும் சரி, அதிர்ஷ்டம் கிடைச்சாலும் சரி, ஒரு யோகம் கிடைச்சாலும் சரிங்க, நம்ம கூட இருக்கவங்க சொல்லக்கூடியது உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது என்பது தாங்க. இது இன்றைய காலகட்டத்தில் வழக்கமாகத்தான் இருக்குது இப்படிப்பட்ட விஷயம். ஏன்னா இந்த மச்ச சாஸ்திரம் என்பது முழுமையாக நம்பக்கூடிய விஷயம்தாங்க. கிரகங்களை எல்லாம் தாண்டி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மச்சங்கள் தரக்கூடிய அவற்றால் நடக்க போகின்ற அதிர்ஷ்ட யோகங்கள் இவற்றை சொல்லக்கூடியது தான் மச்ச சாஸ்திரம். அதுவும் குறிப்பிட்ட ராசிகளுக்கு குறிப்பிட்ட இடத்துல மச்சம் இருந்தால் அந்த அதிர்ஷ்ட யோகமானது கிடைக்குங்க. அப்படி மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு மச்ச சாஸ்திரத்தின்படி உங்கள் உடலில் எந்த இடத்துல மச்சம் இருந்தால் எப்படிப்பட்ட யோகம் கிடைக்கும், எந்த மச்சத்தால் முடிசூடா மன்னனாக நீங்கள் மாறுவீங்க, அந்த அளவுக்கு யோகம் அளிக்கக்கூடிய மச்சம் எது, அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான்க. விதிக்காரகன் சனி பகவான். 2ஆம் வீடான கும்பராசிக்கும் அதிபதி இதே சனி பகவான் தாங்க. அப்போ மகர ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே குடும்ப உறவுகளோடு ஒரு பாசப்பிணைப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க. தனியாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் குடும்பத்துடன் கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுப்பீங்க. அதே போல் குடும்பத்தினை விட்டு கொடுக்க மாட்டீங்க, தலையில் தூக்கி வச்சு சுமப்பீங்க. அது பெத்த தாய் தந்தையாக இருக்கலாம், அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இவங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு சில குறிப்பிட்ட இடங்களில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. உங்களுக்கு முழங்கால் அல்லது முழங்காலுக்கு கீழ்ப்பகுதியில் அல்லது தொடை பகுதியில் மச்சம் இருந்துச்சுன்னா, நான் சொல்லக்கூடியது பாத விரல்கள் அல்லங்க, முழங்கால், தொடைப்பகுதி, முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி, இங்கே எல்லாம் மச்சம் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவு பரம்பரை சொத்து அல்லது உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு சொத்து தர்றது, இந்த மாதிரியான விஷயம் நடக்குங்க. அரசு வழியில் பெரிய அளவு தொழில் தொடங்க உதவி, வேலையில் பணம் இதெல்லாம் கிடைப்பதற்கும் திடீர்னு ஒரு லாட்ரி டிக்கெட் கிடைக்கிறது, புதையல் யோகம் கிடைக்கிறது போன்ற விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அல்லது பெரிய அதிகாரம் பதவியில் இருக்கக்கூடியவங்க உங்களை நம்பி அவங்களுடைய பதவியினை உங்களுக்கு விட்டு கொடுத்து உங்களை அந்த இடத்துல உட்கார வைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பும் இருக்குங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொடை மற்றும் முழங்கால் பகுதியில் மச்சம் இருக்கும்போது இந்த யோகம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்தே தீருங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. இதில் அடுத்ததாக பார்த்தோம்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தாடை மற்றும் வாய், கழுத்து பகுதி, இந்த பகுதியில் மற்றும் கன்னத்தில் மச்சம் இருக்கும்போது நிச்சயமாக பெரிய அளவு அரசு வழியில் சொத்து சேரவும், குறிப்பிட்டு சில வேலைகள் மூலமாக யோகமும் உண்டுங்க. அந்த வேலை என்னன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, தொழில் மற்றும் கிரானைட், கல்குவாரி, இதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் கிடைக்க சான்சஸ் இருக்குங்க. இந்த யோகம் இந்த மச்ச அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் வம்ச விருத்தி, வாரிசு யோகம் மற்றும் குழந்தைகளால் லாபம் கிடைக்குங்க. இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட யோகங்கள் கிடைக்கும். மச்ச சாஸ்திரத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்களுக்கு வலது பக்கம், பெண்களுக்கு இடது பக்கமும் மச்சம் இருக்கும்போது நன்மை நடக்குங்க. அதாவது ஆண்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய மச்சங்களால் அதிக நன்மையும், பெண்களுக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய மச்சங்களால் மிகப்பெரிய லாபங்களும் கிடைக்குங்க. இதில் மேற்கொண்டு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொப்புள் பகுதியின் மேல் பகுதியில் மச்சம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. கட்டிய வீடு, 2 வீலர் போன்ற வண்டி வாகனம் அன்பளிப்பாக கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குங்க. இப்படிப்பட்ட யோகங்கள் கிடைக்கும்.
அடுத்தது கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. குறிப்பிட்டு ஆடல், பாடல், சினிமா, தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைத்தளங்களில் பிரபலமாவது இப்படிப்பட்ட சான்சஸ் எல்லாம் கிடைக்குங்க. இடுப்பு பகுதியில் மச்சம் இருந்தால் வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இப்படிப்பட்ட இடங்களில் மச்சம் இருந்தால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிர்ஷ்டங்கிறது உண்டு. மேற்கொண்டு மகர ராசியில் பிறந்த நீங்கள் இந்த மச்ச சாஸ்திரத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவு நன்மை, லாபம், யோகம் கிடைக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு, விஷ்ணு பகவானுடைய வழிபாடு அதிகமாக செய்தால் இந்த மச்சத்தால் உங்களுக்கு நல்லது அதிகமாக நடக்குங்க. இந்த வழிபாடுகளை பண்ணுங்க, நிச்சயம் நன்மை கிடைக்கும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள், உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.